ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, கடலை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக நல்ல மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது உடனே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு கப்பி இல்லாமல் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்ல கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாவு கூடவே இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா நெய் கூட பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குங்கிறதால உடனே கையால் மாவை பிசைய முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையிலையே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு, காரம், எண்ணெய் இதெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கையில் எடுத்து இது மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க வரணும். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது ஒரேடியாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சுடு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நார்மல் பச்சை தண்ணியே சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைவோம் பாருங்கள், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் கையில் மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக பிழிஞ்சிக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே மூடி போட்டு மூடிடுங்க. இது மாதிரி முறுக்கு அச்சில் நான் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். அதை முறுக்கு அச்சில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவை இது மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. இது மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டினதுக்கப்புறமா முறுக்கு அச்சில் உள்ளே சேர்த்துக்கலாம். முறுக்கு அச்சில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. முறுக்கு அச்சில் 3/4 இருக்க மாதிரி மாவை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெயில் பிழியும் போது இது மாதிரி பிழிஞ்சிட்டு கடைசியாக இந்த மாவை கையில் அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா முறுக்கு மேலே நல்லா செவந்து வந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முறுக்கை பிழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலேயே கூட கரண்டி வச்சு உடச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு கூட உடச்சிக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டு முறுக்கை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்புலாம் கம்மியாக இருக்குது. முழுமையாக அடங்கினதுக்கப்புறமா முறுக்கை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. இப்போது இந்த முறுக்கை வெளியில் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க மாவுலையும் முறுக்கை பிழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கு பிழியும் போது ரொம்ப கையில் அனல் படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு ஃபுல்லாக பிழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்கை நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எண்ணெயில் டைரெக்டாக முறுக்கை உடச்சி விட்டுக்கலாம். இல்லைனா முறுக்கை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் கூட நீங்கள் உடச்சிக்கலாம். எல்லா முறுக்கும் போட்டதுக்கப்புறமா கடைசியாக ஃப்ளேவருக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முறுக்கு மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக கடலை மாவு வச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கும் போதெல்லாம் டக்குன்னு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.